நீங்கள் இன்றைக்கி அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கு எல்லா மாநிலங்களோட கம்பேர் பண்ணால் எந்த மாநிலத்திலேருந்து அதிகமான நிதி கொடுத்தாங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டிலேருந்து அதிகமான நிதி கொடுக்கப்படும். நீதி கட்சியில் இருந்தவங்க, நீதி கட்சியில் அவருங்க ஆட்சி அமைக்கும் போது இருந்தவங்க, அவங்கெல்லாம் யார்? அவங்கெல்லாம் பிராமணர்களா? அவங்கெல்லாம் படிச்சுட்டு இருந்தவங்க எப்படி படித்தாங்க? இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தான், இல்லை நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு தான் எல்லாரையும் படிக்க வச்ச மாதிரி சொல்கிறதுங்கிறது ஏமாற்று வேலை. இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி பொய்யை சொல்கிறது பழக்கம். அதே மாதிரி தான் இதையும் சொல்லியிருக்காங்க. திராவிட கழகத்தினுடைய சாதனைகள்னு ஏதாவது இருந்தால் அதை தான் எழுதி போடலாம், நீங்கள் இதை எழுதி வைக்கிறீங்கன்னு சொல்லி உள்ள ஆஃபீஸ் உள்ள கூட்டிகிட்டு போய் 10 பேர் 12 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க, அருவாளால் வெட்டியிருக்காங்க. பொதுமக்கள் இந்து மதத்தை பற்றி யாராவது பேசினா கேவலப்படுத்துகிறான்னு சொன்னால் உடனடியாக கேள்வி கேட்குறாங்க. இது நல்ல விஷயம் தானே, நல்ல மாற்றம் தானே இது. எந்த சமயத்திலையும் உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்புகளை மதிக்காத ஒரு துறை இருக்குன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் அரசு துறை, அது இந்து சமய அறநிலையத்துறை. கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க, கடவுளை பற்றி கேவலமாக பேசுகிறவங்க, தொடர்ந்து நிந்தனை பண்ணுறவங்க, ஹிந்துன்னு சொன்னால் திருடன்னு சொல்கிறவங்க, அவங்க போய் இதுக்காக பண்ணியிருப்பாங்களா, பேசியிருப்பாங்களா, இதுக்காக மாநாடு நடத்தியிருப்பாங்களா, இல்லை இதுக்காக பேரணி நடத்தியிருப்பாங்களா, ஊர்வலம் போயிருப்பாங்களா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. தாமரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து முன்னணியின் சென்னை மாநகர தலைவர் திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தற்போது அயோத்தியாவில் ராமர் கோவில் வர ஜனவரி 22ஆம் தேதி துவக்க உள்ளது. ஸோ அதுக்கான இன்விடேஷன்ஸ் எல்லாமே எல்லா இடத்துலையும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த தருணத்தில் வைகோ அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. என்னென்னா, கோவிலையும் இந்து மதத்தையும் காட்டி பாஜகவினர் தமிழகத்தில் ஓட்டு வாங்க முடியாது அப்படின்னு. ஸோ அந்த விஷயத்தில் உங்களுடைய கருத்து என்ன? அதாவது பாஜக ஓட்டு வாங்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய வைகோ முதல்ல ஓட்டு வாங்குவாரா அப்படிங்கிறத நம்மளோட கேள்வி. அவர் சொன்ன விஷயத்தை எடுத்துப்போம். கோவிலையும் ஹிந்து மதத்தையும் சொல்லி தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்க முடியாதுன்னு சொல்லி, தமிழ்நாட்டில் ஹிந்து மதத்துக்கு எதிராக இவங்க தொடர்ந்து ஹிந்து மதத்துக்கு எதிராக, இந்துக்களுக்கு எதிராக, கோவில்களுக்கு எதிராக தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுறது, ஹிந்து கடவுள்களை அவதூறாக பேசினவங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ காலம் மாறி போயிருக்கு. மக்கள் இந்துக்களுக்கு எதிராக பேசினா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நிலை தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு. நீங்கள் நாடு முழுக்கவே இந்த ராமர் கோயில், அயோத்தி ராமர் கோயில் வச்சு தான் பிஜேபி வளர்ந்தது அப்படி கூட சொல்லலாம். ஏன்னு சொன்னால் பிஜேபி 2 சீட் இருக்கும் பொழுது அத்வானி அவர்கள் 90ல் யாத்திரையை, இந்த ரத யாத்திரையை நாடு முழுக்க கொண்டு போய் தான் எதிர்கட்சியாக மாறுச்சு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் கூட, அப்பவும் கூட தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு ராம பக்தர்கள் அதிகமாக இருந்தாங்க. அதிகமான அளவுக்கு நீங்கள் இன்றைக்கி அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கு எல்லா மாநிலங்களோட கம்பேர் பண்ணால் எந்த மாநிலத்திலேருந்து அதிகமான நிதி கொடுத்தாங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டிலேருந்து அதிகமான நிதி கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து பல்வேறு விஷயங்கள் அந்த கோவில்களுக்காக இங்கேருந்து கொண்டு போயிருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டில் ஏதோ ஹிந்து மதமோ இல்லை கடவுளோ கோவிலோ இதெல்லாம் இல்லாமல் ஒரு தேர்தல் அரசியல் அப்படிங்கிற காலமானது மாறிடுச்சு. இவர் வேணால் இன்னும் கூட இன்றைய நிலையை சரியாக படிக்காமல் உணராமல் இருக்கலாமே தவிர, ஆனால் இன்று நிலை மாறி இருக்கிறது. இந்து மதத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்கள், இந்து கடவுள்களை இழிவுபடுத்துகிறவங்கள மக்கள் ஏற்று கொள்ளாமல் புறந்தள்ள தயாராகிட்டாங்க. அது மக்கள் தயாராகிட்டுருக்காங்க. அதனால தான் கடந்த 2 ஆண்டுகளில் 3 ஆண்டுகளில் என்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததோ அன்னையிலிருந்து தமிழ்நாட்டில் ஒரு ஹிந்து உணர்வானது, இந்துக்களுக்கு எதிராக இந்த திமுக தொடர்ந்து செயல்படுறது, அதுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்துறது, இதெல்லாம் அதிகமாயிட்டுருக்கு. அதனால் வைகோ அவர்களுக்கு வயதான காரணத்தினால சில விஷயங்களை புரிஞ்சிக்க முடியலை, இல்லை புரிஞ்சிக்க தயாராக இல்லாதனால அவர் பழைய விஷயத்தை பேசிகிட்டு இருக்கார். காலம் மாறி இருக்கிறது. நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஹிந்து ஓட்டு வங்கி உருவாகி கொண்டு இருக்கிறது. அது வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக பிரதிபலிக்கும். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீதி கட்சி ஆரம்பித்தாங்கல்ல, அப்போதுலேருந்து நாங்கள் கல்வி, அது மாதிரி கல்லூரி கல்வி, இது எல்லாமே நாங்கள் தான் கொண்டு வந்தோம். நாங்கள் அன்றைக்கி அவ்வளோ இனிஷியேட் எடுத்தனால தான் இன்றைக்கி கல்வி இந்த நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? நீதி கட்சியில் இருந்தவங்க, நீதி கட்சியில் அவருங்க ஆட்சி அமைக்கும் போது இருந்தவங்க, அவங்கெல்லாம் யார்? அவங்கெல்லாம் பிராமணர்களா? அவங்கெல்லாம் படிச்சுட்டு இருந்தவங்க எப்படி படித்தாங்க? நீதி கட்சி துவங்கி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே அவங்கெல்லாம் படிச்சிருந்தாங்க. அவங்கள யார் படிக்க வச்சாங்க? அவங்கள ஏதாவது வெளியே இருந்து அவங்கள மட்டும் படிக்க வச்சுட்டு போயிட்டாங்களா? இதில் ஒருத்தர் கூட பிராமணன் கிடையாது.
எல்லாருமே நான் பிராமணர்கள் தான், இவங்கெல்லாம் வந்து படிச்சிருக்காங்கன்னு சொன்னால், ஏதோ நீதி கட்சி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜாதி ரீதியாக படிக்க விடாமல் தடுத்த மாதிரியும், இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தான், இல்லை நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு தான் எல்லாரையும் படிக்க வச்ச மாதிரி சொல்கிறதுங்கிறது ஏமாற்று வேலை. இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி பொய்யை சொல்கிறது பழக்கம். அதே மாதிரி தான் இதையும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு தான் நாங்கள் எல்லாரையும் படிக்க வச்சோன்னு சொல்கிறாங்க. ஜாதி பார்க்காம படிக்க வச்சோன்னு சொல்லி, நீங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்த நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் ஆரம்பித்த பள்ளிக்கூடங்கள் எத்தனை? நீங்கள் காமராஜர் ஆட்சிக்கு வந்த பிறகு தான், காங்கிரஸினுடைய காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் அரசு பள்ளிக்கூடங்கள் துவக்கப்பட்டது. அந்த அரசு பள்ளிக்கூடங்கள் மூலமாகத்தான் சாதாரணமானவர்கள், ஏழை, எந்த சாதிய வித்தியாசமும் இல்லாமல் படிக்க வச்சாங்க. அதனால தான் யூனிஃபார்ம் வந்தது. இந்த எல்லாம் ஏழை பணக்காரன் கூட வித்தியாசம் இருக்கக்கூடாதுன்னு யூனிஃபார்ம் சிஸ்டம். இந்த மாதிரி எல்லாம் வந்தது இவங்களோட ஆட்சியில் எதுவுமே கிடையாது. இவங்க ஆட்சியில் யாரோ, எப்பவுமே திமுகவுக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, யாராவது ஏதாவது செஞ்சால் அதை நாங்கள் செஞ்சோன்னு ஸ்டிக்கர் ஓட்டுறது தான் அவங்க பழக்கம். அதே மாதிரி தான் இதுலேயும் கூட அவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு தான் படித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் சுத்த ஏமாற்று வேலை. ஏற்கனவே ஆர்எஸ் பாரதி அப்படி தான் பேசியிருக்காரு. நாங்கள் வந்து ஒரு பட்டியலின மக்களில் படித்தவங்களை அவங்கள ஜனாதிபதி கோர்ட்டில் நீதிபதி ஆக்கியிருக்கோன்னு சொன்னால் கலைஞர் கருணாநிதி போட்ட பிச்சைன்னு சொல்லி இந்த திராவிட இயக்கம் போட்ட பிச்சை. அதனால் இது மாதிரிலாம் படித்தவர்களை, பட்டியலின மக்களை, பிற்படுத்தப்பட்ட மக்களை தொடர்ந்து இழிவுபடுத்துறது இவங்களுடைய வேலையாக இருக்குது. அதனுடைய ஒரு பகுதி இன்னைக்கு முதல்வர் செய்திருக்கின்றார். சில நாட்களுக்கு முன்னாடி தூத்துக்குடியில் வந்து தீகாவினர் வந்து ஹிந்து எதிர்ப்பு வாசகங்கள் பொருத்திய ஒரு பலகை அந்த மாதிரிலாம் எழுதி வச்சுருந்தாங்க. ஸோ அதற்கு அன்பழகன் அப்படின்ற ஒருத்தர் வந்து நீங்கள் பண்ண நல்ல விஷயங்கள் இருக்கும், உங்களோட சக்ஸஸ் இருக்கும், அதை பற்றி பட்டியலிட்டு அதை நீங்கள் போஸ்டராக பண்ணுங்கள், இந்த மாதிரி எதுக்கு வந்து ஒரு மதத்தை நீங்கள் எதிர்த்து இந்த மாதிரி போஸ்டர்ஸில் இந்த மாதிரி கோட்ஸ் எழுதணும் அப்படின்னு அவர் அதை பற்றி கேட்டிருந்தார். நீங்கள் எதுக்கு அப்படி பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு வந்து அவரை தாக்கப்பட்டிருந்தார், அருவாளால் அவர் வெட்டப்பட்டிருந்தார், அந்த மாதிரி அவர் தாக்குதல் ஏற்பட்டிருந்தார். ஸோ அந்த கேஸில் இப்போ வந்து அந்த இது பண்ணவங்களை அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்களா சார்? அதாவது நீங்கள் சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு. இந்த மாதிரி மத ரீதியான ஒரு மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய செயலில் யார் ஈடுபட்டாலும் அவர் மேலே கைது நடவடிக்கை எடுக்கணும், அவங்க மேலே சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி, இந்த மாதிரி இவங்க பொது இடங்களில் தொடர்ந்து இவங்க ஏதோ அன்னைக்கு மட்டும் எழுதலை, தொடர்ந்து எழுதுறது பழக்கமாக வச்சுருக்காங்க. அன்னைக்கு மிக மோசமான வாசகங்களோட அந்த இந்து மதத்தை பற்றி, கோவில்களை பற்றி, கடவுள்களை பற்றி எழுதி வைக்கிறாங்க. அதை அந்த பகுதியை சார்ந்த ஒருத்தர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கார். போய் கேட்டிருக்கார். நீங்கள் சொன்ன அன்பழகன் அவர்கள் அங்கே கடை வச்சிருக்கக்கூடியவர் போய் கேட்குறாரு, ஏங்க இது மாதிரிலாம் எழுதி வச்சுருக்கீங்க? நீங்கள் சொன்ன மாதிரியே அங்கே வந்து உங்களுடைய சாதனைகளை, நீங்கள் ஏதாவது சாதனை இருந்தால், திராவிட கழகத்தினுடைய சாதனைகள்னு ஏதாவது இருந்தால் அதை ஏதாவது எழுதி போடலாம், நீங்கள் இதை எழுதி வைக்கிறீங்கன்னு சொல்லி உள்ள ஆஃபீஸ் உள்ள கூட்டிகிட்டு போய் 10 பேர் 12 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க, அருவாளால் வெட்டியிருக்காங்க. இதெல்லாம் நடந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்றார். மருத்துவமனைக்கு போன பிறகு புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்த பிறகு நடவடிக்கை, இன்னும் கூட அவர்கள் மேலே கைது நடவடிக்கை எடுக்கலை. இது வந்து இந்த அரசாங்கம் திட்டமிட்டு இந்துக்களுக்கு எதிரான ஒரு வன்முறையை, இந்துக்களுக்கு எதிரான ஒரு மோசமான ஒரு நிலைப்பாட்டை மக்கள், அதுவும் அவங்க அந்த இயக்கங்கள், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கழகம், இது போன்ற இயக்கங்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை ஆதரிக்கிறது போல தான் இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கத்துடைய செயல்பாடு இருக்கிறது. இது கடுமையான கண்டனத்துக்குரியது. உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு எதிரான ஒரு விஷயத்தை இன்றைக்கி திராவிட இயக்கங்கள் செய்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், ஹிந்து விரோத இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அதுக்கு ஆதரவாக செயல்படுவது நிச்சயமாக ஏற்க முடியாது. உடனடியாக அவர்களை கைது பண்ணணும். நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவர் போய் கேள்வி கேட்டார்ல, இவர் மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க. அந்த 10 பேர் கூப்பிட்டு வச்சு அடித்தவங்க, அவன் மேலேயும் வழக்கு, கேள்வி கேட்டவன் மேலேயும் வழக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ரோட்டில் ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வாய் தகராறு அடிச்சுக்கிறாங்கன்னு சொன்னால் 2 பேரையும் கூப்பிட்டு போய் ஒரு 75 கேஸை போடுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் கூட இது ஒரு சாதாரண வழக்காக, இது ஒன்றுமே இல்லாத பண்ணுறதுக்காக உன் மேலேயும் வழக்கு இருக்குது, அவன் மேலேயும் வழக்கு போட்டிருக்கோம், நீ வாபஸ் வாங்கலைன்னு சொன்னால் 2 பேரும் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும், இப்படி பேசி கட்ட பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி, தப்பு செய்தவனுக்கும் தப்பு செய்தவதை தட்டி கேட்டவனுக்கும் தண்டனைங்கிற மாதிரி யாரும் தட்டி கேட்கக்கூடாது. யாராவது இது மாதிரி ஏங்க என் சாமியை பற்றி கேவலமாக பேசுறியேன்னு சொல்லி கேட்டுட்டா அவன் மேலே இந்த மாதிரி வழக்கு போடுவோம் அப்படின்ற ஒரு பயமுறுத்தலை, இந்த அச்சுறுத்தக்கூடிய வேலையில் இந்த பாசிச திமுக அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. காவல்துறை இப்படி செய்கிறது சரியில்லை, தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் இந்துக்களோட எதிர்பார்ப்பு.
சரி, இப்போ யாருக்குமே இப்போ பொதுவா எடுத்துக்கிட்டா இதுதான் சரி, இதுதான் தப்புன்னு ஒரு கோட்பாடு இங்க கிடையாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் பொறுத்த வரைக்கும் அது மாறும். அப்போ இது வந்து அந்த தனிப்பட்ட அந்த வாசகம் எழுதணும், அந்த இயக்கம். அவங்க வந்து இந்த விஷயத்த பல வருஷமாவே அவங்க வந்து எதிர்த்துட்டு வராங்க. ஸோ அது வந்து அந்த தனிப்பட்ட இயக்கம், இல்ல தனிப்பட்ட நபரோட கருத்தா நம்ம எடுத்துட்டு விட்டுற முடியாதா சார்? அதாவது ஒருத்தர் தொடர்ந்து ரவுடித்தனம் பண்றாரு, யாரும் கேள்வி கேட்கல. போற வரவங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு அடிக்கிறாரு, யாரும் கேள்வி கேட்கல. திடீர்னு ஏன் ஒருத்தர் கேள்வி கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னு சொன்னா, நீங்க ஒரு மதத்தை சார்ந்தவருடைய மத உணர்வுகளை புண்படுத்தினா செக்ஷன் 295A. நீங்கள் செக்ஷன் 295A படி அவங்க மேலே மத உணர்வுகளை புண்படுத்துறது கீழே வழக்கு எடுத்து கொடுக்கலாம், அவங்களுக்கு மேலே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் நீங்கள் அதை பண்ணாமல் இவர் கேள்வி கேட்டாருங்கிறதுக்காக அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதோ இல்லை வந்து யார் அதை செஞ்சாங்களோ அவங்க தொடர்ந்து எழுதுகிறாங்க, தொடர்ந்து அவன் தப்பு பண்ணுறவன், ஹபிச்சுவல் அஃபெண்டர், அதனால் விட்டு போயிட முடியுமா? தொடர்ந்து பல தப்புகளை செய்கிறவனை குண்டாஸில் உள்ள போடுறோமா இல்லையா? அந்த மாதிரி இவன் தொடர்ந்து தப்பு செய்கிறான்னு சொன்னால் இதுவரை சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல. அதனால பொதுமக்கள்ல போய் கேள்வி கேட்குறாங்க. பொதுமக்கள் கேள்வி கேட்கறது தப்பா? அப்ப பொதுமக்கள் கேட்கறது தப்புன்னு சொன்னா சட்ட ரீதியாக நீங்க நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால பொதுமக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாயிட்டு. பொதுமக்கள் இந்து மதத்தை பற்றி யாராவது பேசினா கேவலப்படுத்துறான்னு சொன்னால் உடனடியாக கேள்வி கேட்குறாங்க. இது நல்ல விஷயம் தானே, நல்ல மாற்றம் தானே இது. நீங்கள் கிறிஸ்தவ மதத்தை பற்றி எழுதட்டுமே, இஸ்லாத்தை பற்றி எழுதட்டுமே, அப்போவும் இதே மாதிரி ஒரு நிலைப்பாடை இந்த அரசாங்கம் எடுக்குமா? அப்போ கிறிஸ்தவர்கள் யாராவது வந்து கேள்வி கேட்குறாங்க, ஏப்பா நீ இது மாதிரி எழுதி வச்சிருக்க, என்னோட மதத்தை பற்றி இஸ்லாத்தை பற்றி எழுதி வச்சிருக்கேன்னு முஸ்லீம் வந்து கேள்வி கேட்டாலும் இதே மாதிரி ஒரு நிலைப்பாட்டை இந்த அரசாங்கமும் காவல்துறையும் எடுக்குமா? நீங்களே இப்போ கேட்டீங்க, ஏங்க அவங்க தான் தொடர்ந்து எப்பவுமே எழுதுறாங்கன்னு. கிறிஸ்தவனை பற்றியோ முஸ்லாத்தை பற்றியோ அவன் எழுதி வச்சிருக்கான்னு வச்சுங்க. ஏன்னா ஈவேரா சொல்லி வச்சிருக்காரு, அவங்களோட தலைவர் இஸ்லாத்தை பற்றி மோசமாக பேசியிருக்கார், அவரும் கூட அது சரியில்லைன்னு சொல்லியிருக்கார். நாம் வந்து இந்துக்களோட ஜாதி பிரச்சனையை பார்த்து நாம் வந்து இஸ்லாமியர்களை வளர்த்து விட்டுட்டோம், அவங்களால பெரிய பிரச்சனை வருது, இந்த நாட்டுக்கே பேராபத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆகையினால இந்த வாசகங்களை எழுதி வச்சு முஸ்லீம் ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிச்சான்னா அப்போ என்ன நிலைப்பாடு காவல்துறை எடுத்திருக்கோம்? உடனே கைது நடவடிக்கை எடுத்திருக்குமா இல்லையா? அப்போ இந்த இந்துக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நிலைப்பாடு, இஸ்லாமியர்களுக்கு ஒரு நிலைப்பாடு, இப்படி மத ரீதியாக பார்த்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடியது தான் இன்னைக்கு இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. சட்டம் எல்லாருக்கும் ஒரே பொதுவானது தானே. செக்ஷன் 295A வந்து எல்லாருக்கும் பொதுவானது. யாருடைய எந்த மதத்தை சார்ந்தவருடைய மத உணர்வுகளை புண்படுத்தினாலும் அது சட்டம் அங்கே செல்லுபடியாகும். அதைத்தான் இங்கே செய்திருக்கணும். அதை செய்ய தவறி இருக்கிறது காவல்துறையும் தமிழ்நாடு அரசாங்கம். ஸோ அதே மாதிரி இப்போது சட்ட ரீதியாக அணுகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போது அறநிலையத்துறை வந்து கோவிலுக்குள்ளே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது, தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கோர்ட்டும் என்ன சொன்னிச்சுன்னா, லீகலி அறநிலையத்துறைன்றது வந்து என்ன வந்து அங்கே இது வருது காசு, ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ணி ஒர்க்கு கரெக்டாக நடக்குதான்றது பார்க்குறது மட்டும்தான் அறநிலையத்துறையோட வேலை. உள்ளே இருக்கிறதுல வந்து அவங்க தலையிடக்கூடாது, அந்த கோவில் மெம்பர்ஸ் தான் அதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டும் அதுக்கான இதுவும் கொடுத்துடுச்சு. ஆனால் அவங்க அந்த இதை லைக் அந்த ஒரு உத்தரவு போட்டதுக்கப்புறம் கூட இப்போவும் அறநிலையத்துறை அதை தான் பண்ணுறாங்க. அவங்க முன்னாடி எப்படி பண்ணாங்களோ அப்படி தான் இப்போவும் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு சட்டமோ இல்லை அந்த ஒரு கிடைச்ச ஒரு லைக் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அந்த ஒரு இதுக்கு என்ன வேல்யூ இருக்குது சார்? உச்சநீதிமன்றம் மட்டும் இல்லை, உயர்நீதிமன்றம் பலவிதமான தீர்ப்புகளை கொடுத்தது. எந்த சமயத்திலையும் நீதிமன்ற தீர்ப்புகளை மதிக்காத ஒரு துறை இருக்குன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் அரசு துறை, அது இந்து சமய அறநிலைத்துறை. ஏன்னா எப்பவும் மதிக்கிறதே கிடையாது. தொடர்ந்து நாம் கடந்த 3 ஆண்டுகளில் பார்த்தோன்னு சொன்னால் 2021 நம்முடைய ஹைகோர்ட்டு ஒரு 75 டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. வழிகாட்டு நெறிமுறைகளில் ஒரு நீதிமன்ற உத்தரவாக கொடுத்தது. இதையெல்லாம் அமல்படுத்தணும். பிரச்சனைகளை, கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு சுலபமான தரிசனம், அவங்க மன திருப்தியாக தரிசனம் முடிச்சுட்டு போகிறது, இதெல்லாம் இந்த 75 வழிகாட்டு நெறிமுறைகளை நீங்கள் அமல்படுத்துனீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி பண்ணுறாங்க. ஆனால் எதையுமே அமல்படுத்தலை. 2 வருஷம் பொறுத்து திரும்ப நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. என்ன சொன்னால் ரெவியூ பெட்டிஷன் போட்டு இதையெல்லாம் அமல்படுத்த முடியாது, ஆகையினால நீங்கள் மறுப்பு சீராய்வு பண்ணுங்கன்னு சொல்லி அதை கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி பல தீர்ப்புகள், எந்த தீர்ப்பையும் மதிக்கிறது இல்லை. நீங்கள் உதாரணமாக சிதம்பரம் கோவில், சிதம்பரம் நடராஜர் கோவில், அந்த நடராஜர் கோவிலில் அந்த கோவிலுக்கும்
இந்து சமய அறநிலைத்துறைக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அங்கே உள்ளே போகக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சொல்லியிருக்கு, இவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத இடம்னு சொல்லி. ஆனால் தொடர்ந்து அந்த இடத்துல போய் அங்கே ஏதாவது பிரச்சனையை உருவாக்கிட்டே இருக்கிறது. ஒவ்வொரு நிலை கோவிலில் ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும். கோவில் சமயத்தில் ஆணி திருமஞ்சனம் நடக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த என்னது தேவாரம் பாடக்கூடிய இடம் அது, அந்த இடத்துல அந்த இது மேலே ஏறி நின்று பாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கூட்டம் வந்துடுறது, கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. இல்லை ஏன் பண்ணலை, உடனே புகார் கொடுக்கறது, உடனே அதை விசாரிக்கிறேன்னு உள்ளே போகிறது. கூட்டம் வருது, அதை பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி யாராவது ஒருத்தர் இவங்க அறநிலைத்துறையில் போய் நீதிமன்றத்தில், அதாவது காவல்துறையில் போய் சொல்கிறது பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி. அவங்க எல்லாம் திட்டமிட்டு எப்படி செய்யணுங்கிறது எல்லாத்தையும் சரியாக செஞ்சிட்ருக்காங்க. உண்மையிலே இந்து சமய அறநிலைத்துறையினுடைய வேலை என்ன, சட்டம் என்ன சொல்லுது? இவங்க ஒரு வாட்ச் டாக். என்ன இவங்களோட வேலை? கோவிலுக்கு சொந்தமான இடங்கள், நிலங்கள், கடைகள் இதையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய வேலை தான் இவங்களுடைய வேலை. அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் சரியாக கோவிலுக்கு வருதா, கணக்கு வழக்கு சரியாக இருக்கா, இந்த வேலையை பார்க்கறது மட்டும்தான் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய வேலை. அதுக்காக தான் இந்து சமய அறநிலைத்துறை. அதில் கூட ஒரு அறங்காவலர் குழு இருக்கணும். அந்த அறங்காவலர் குழு சரியாக செயல்படுறாங்களான்னு பார்க்கறது தான் இவங்களோட வேலை. அதுவும் இல்லாமல் அந்த அறங்காவலர் குழுவில் இப்போ பல கோவில்களில் பார்த்தீங்கன்னா ஃபிட் பர்சன்னு ஈவோன்னு பல வருஷமாக அப்படி தொடர்ந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் ஈவோ மாறி மாறி வந்துகிட்டே இருப்பான், ஆனால் ஈவோ தொடர்ந்து கோவிலில் இருப்பான். அந்த ஈவோவோட வேலை கோவிலை இப்போ நிர்வாகம் பண்ணுறது இல்லை, கோவில் சொத்துக்களை பாதுகாக்கிறது. ஆனால் இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு, கோவில் சொத்தை எல்லாம் விட்டுட்டு கோவிலுக்கு உள்ளே சாமி எப்போ போகிறது, எந்த மொழியில் அர்ச்சனை பண்ணுறது, யார் பூஜை பண்ணணும், இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை செய்கிறது இவங்க வேலை இல்லை, தெரியும், சட்டம் அதை அனுமதிக்கலை. இருந்தாலும் இவங்க இந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில் இவங்களோட வேலை என்னன்னு நாம் முதல்ல சொன்னோம், கோவில்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறோம். 1980 5.25 லட்சம் ஏக்கர் நிலம் கோவில்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோவில்களுக்கு சொந்தமான இடம். இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு 5.25 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்குன்னு. ஆனால் இப்போ என்ன நிலைன்னா, இன்னைக்கு வரைக்கும் இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் எல்லாத்தையும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எந்தெந்த கோவிலுக்கு எவ்வளோ நிலம் இருக்குன்னு எல்லாத்தையும் நாங்கள் கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறோம். நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் கூட 2.5-3 லட்சம் ஏக்கர் நிலத்துக்கு மேலே போட முடியல, கம்ப்யூட்டரைஸ் பண்ண முடியல, அப்லோடு பண்ண முடியல. தெரியல, ஏன்னா இடமெல்லாம் ஆக்கிரமிப்பில் இருக்குது. எல்லா கோவில்களுக்கு சொந்தமான இடங்களை பாதுகாக்க வேண்டிய கடமையை செயலை விட்டுட்டு, சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறது தான் இந்த இந்து சமய அறநிலைத்துறையினுடைய வேலையாக இருக்குது. பல சமயங்களில் நீதிமன்ற உத்தரவை மதிப்பதே கிடையாது. பல நீதிமன்றங்கள் கோவில் இடங்களில், உதாரணமாக நம்ம நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் கோவில், அந்த அகத்தீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடம், அந்த இடத்துல ஒரு மிக பிரம்மாண்டமான மசூதி கட்டப்பட்டிருக்கிறது. அதை அகற்றணும் நீதிமன்றம் சொல்லியிருக்கு, ஆனாலும் இன்னும் அகற்றலை. இந்த மாதிரி பல உதாரணங்களை சொல்ல முடியும். நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த தயாராகவே இல்லாத ஒரு துறை தமிழ்நாட்டில் அரசு துறை இருக்குன்னா இந்து சமய அறநிலைத்துறை. இப்போ ஆக்கிரமிப்பு பற்றி நீங்கள் சொன்னனால கேட்குறேன். இப்போ திருநெல்வேலியில் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் ஒரு ஹிந்து கோவில் இருக்க வேண்டிய நிலத்தை ஆக்கிரமித்து அவங்க கிறிஸ்டின் ஸ்கூல் வச்சுருக்காங்க. 11 ஏக்கர் இருக்குது. அதுவும் 1990களில் அந்த ஸ்கூல் அப்பத்துலேருந்தே ஆரம்பிச்சுது அப்படின்னு. அதுக்கு இப்போ தான் அந்த இடத்துல நீங்கள் அது இவங்களுக்கு ஹிந்து கோவிலுக்கான இடம், அங்கேருந்து நீங்கள் மூவ் பண்ணணும்னு மார்ச் வரைக்கும், இறுதி வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸை யார் சார் எடுத்திருப்பாங்க? இப்போது இந்த கவர்மெண்ட்ஸ் தானே இருக்குது, திராவிட இயக்கங்கள். ஸோ அதாவது திராவிட இயக்கங்கள் இந்த விஷயத்தை கையில் எடுக்கலை. இவங்களுக்கு அங்கே ஈவோ இருக்காங்க, அங்கேயும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் இருக்காங்க. ஆனால் இந்த வேலையை எடுத்தது முதல்ல இந்து முன்னணி. இந்த மாதிரி கோவில் இடத்தை எடுத்து ஆக்கிரமிப்பு செஞ்சு அங்கே பள்ளிக்கூடத்தை, அது கூட பள்ளிக்கூடத்தில் ஏதோ ஆக்கிரமிப்பு பண்ணின்னு திட்டமிட்டு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க இடத்த. இப்படி ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி தொடர்ந்து போராட்டங்களை நடத்தினது இந்து முன்னணி. தொடர்ந்து போராட்டம் நடத்தி அந்த இடத்துல கோவில் நிலத்தை மீட்கணுங்கிறதுக்காக போராட்டத்தை முன்னெடுத்து அங்கே இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளை வேலை செய்ய வச்சது இந்து முன்னணி. அதனால் தொடர்ந்து பல கட்ட போராட்டங்கள். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இவங்க வழக்கு போட்டாங்க. நாங்கள் அதை மீட்கணுங்கிறதுக்காக இவங்க வழக்கு போட்டாங்க, நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்களே தவிர நீதிமன்றத்தில் அதுக்கு தேவையான ஆவணங்களை கொடுக்கறது, இது எல்லாத்தையும் நாம் கொடுத்த பிறகு தான் இன்றைக்கி அந்த தீர்ப்பு ஆனது வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பு கூட இந்த தீர்ப்பில் என்ன நாம் எதிர்பார்க்கறது, இன்னும் கூட கடுமையாக இருக்கணும் இந்த தீர்ப்பு.
நீங்கள் ஏப்ரல் மாதம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. சரி, அகாடமிக் இயர் முடியுது, அதனால் ஏப்ரல் வரைக்கும் மாணவர்களுடைய கல்வி நலன் இதுக்காக நீங்கள் சொல்லியிருக்கீங்க, பரவாயில்ல, சந்தோஷம். ஆனால் இதுவரை ஆக்கிரமிப்பு செஞ்சு கடந்த 20-30 ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பில் வச்சுருந்தாம அந்த மிஷனரி பள்ளிக்கூடத்து மேலே என்ன நடவடிக்கை? நீங்கள் ஒரு தப்பு செஞ்சான்னு சொன்னால் அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? அவனுக்கு தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? நீங்கள் கோவில் நிலத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சுருக்கான், அவங்ககிட்டருந்து ஏதாவது நஷ்டஈடு வாங்கியிருக்கீங்களா? அவங்ககிட்டருந்து இவ்வளோ ரூபா கோவிலுக்கு சொந்தமாக இத்தனை வருஷமாக நீங்கள் ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சுருக்கீங்க, அதனால் அந்த இடத்த திரும்ப ஒப்படைக்கணும். ஒப்படைக்கும் பொழுது இத்தனை லட்சம் ரூபாய், இத்தனை கோடி ரூபாய் கோவிலுக்கு நஷ்டஈடாக கொடுக்கணும்னு ஏதாவது கொடுத்துருக்குங்களா? இந்த தீர்ப்பு முழுமையாக இல்லை. நாம் கூட இன்னும் கூட எதிர்பார்க்கிறோம் இந்த நீதிமன்றங்கள் இது மாதிரி யாராவது ஒரு தனியார் நிலத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சா அது செஞ்சிருக்கான் ட்ரஸ்பாசர், இது சட்ட ரீதியாக தவறு, அவன் மேல நடவடிக்கை, சிறை தண்டனை எல்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் எந்த விதமான தண்டனையும் இல்லை, இடத்தை மட்டும் ஒப்படைக்கணும்னு சொல்றது கூட அது இன்னும் கூட அந்த தீர்ப்புல ஒரு திருப்தி தரக்கூடிய தீர்ப்பாக இல்லை. இன்னும் கூட கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும். நீதிமன்றங்களும் அந்த மாதிரி ஒரு தீர்ப்புகளில் கடுமையான தீர்ப்புகள் கொடுக்கணும்னு நாம எதிர்பார்க்கிறோம். சரி, இப்போ அந்த இடத்த ஸ்கூல் அதாரிட்டிஸ் ஆக்கிரமிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் இல்லை, அந்த ஸ்கூல் அத்தாரிட்டி யார் அந்த ஸ்கூல் நடத்துறாங்களோ அந்த மிஷனரி தான் திட்டமிட்டு அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க. ஏமாத்தி கொடுக்கல, அந்த இடத்த யாரும் ஏமாத்தியெல்லாம் கொடுக்கல. கோவில் நிலம் அது அப்படியே யாரும் பாதுகாப்பு இல்லாம முறையாக அது அதுக்கான லாக்கு இல்லை டோரு இல்லை ஒரு ஃபென்சிங் இதெல்லாம் எதுவுமே இல்லாதனால அவங்க ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டு அந்த இடத்துல பில்டிங் பாருங்க, ஒருத்தர் ஆக்கிரமிப்பு பண்றான், அந்த இடத்துல பில்டிங் கட்டுறாங்க. அப்பெல்லாம் தூங்கிட்டு இருந்தது இந்து சமய அறநிலையத்துறை. அதை பாதுகாக்க வேண்டியது தானே இந்து சமய அறநிலையத்துறையோட வேலை. கோவில் இடங்க, இது கோவில் இடம், இதை பாதுகாக்கணுங்கிறது இந்து சமய அறநிலையத்துறையினுடைய வேலை. அங்கே அதிகாரி அப்பவும் இருக்காங்க, இப்பவும் இருக்காங்க. அப்போ இருந்த அதிகாரி ஏன் அதை பாதுகாக்கலை? அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி அதிகாரிகள் மேலே அதிகாரிகள் திட்டமிட்டு ஒருவேளை அவங்க ஏதாவது பணத்தை வாங்கிட்டு அந்த அதிகாரி நீ கட்டிக்கோ நான் கண்டுக்க மாட்டேன்னு சொல்லி விட்டாரா என்னன்னு முழுமையாக விசாரிக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய எதிர்பார்ப்பு. இப்போது சென்னிமலையில் பொன் மாணிக்கவேல் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, நிறைய இடத்துல சிலை கடத்தல்கள் அதிகரிச்சுட்டே இருக்குது, முன்னாடி நடந்துருக்கு, இப்போ நடக்குது. ஸோ வெளி மாநிலத்தில் இருக்கவங்களை இங்கே அதிகாரிகளாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ இங்கே ஒரு என்ன கேள்வி எழுதுன்னா, அப்போ வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்க இங்கேருந்து சிலை திருடுறாங்க அப்படின்றதா, இல்லை இங்கே இருக்கிறவங்க தான் அவங்கள வச்சு சிலை திருடுறாங்களா சார்? அதாவது அவர் என்ன அர்த்தத்தில் சொல்லியிருப்பார் நான் புரிஞ்சுக்கிட்டது, ஏன்னா முழுமையாக அவர் என்ன இதில் சொன்னார்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னு சொன்னால், வெளிமாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் நம்ம வேறு எந்த மாநிலத்திலையும் இல்லாத அளவுக்கு பிரம்மாண்டமான கோவில்கள். அதான் நாடு முழுக்க ஒரு கோவில் என்று சொன்னால் தமிழ்நாடு அதனுடைய கருவறை மாதிரி. அவ்வளோ கோவில்கள், கிட்டத்தட்ட 78,000 கோவில்கள் தமிழ்நாட்டில், பிரம்மாண்டமான கோவில்கள், 1000 ஆண்டு கோவில்கள், 500 ஆண்டு கோவில்கள், 700 ஆண்டு, இப்படி பல கோவில்கள் இருக்கு. இந்த கோவிலுடைய கலாச்சாரம் அப்படின்னு சொன்னால் இது தமிழருடைய கலாச்சாரம். இந்த தமிழருடைய கலாச்சாரத்தின் படியில் தான் இந்த கோவில்கள்லாம் கட்டப்பட்டிருக்கு. இந்த கலாச்சாரத்தமோ இதை ஒரு பண்பாடோ புரிதல் இல்லாத ஒருத்தர் வெளியிருந்து வந்தால் வெளியிருந்து வரக்கூடியவங்களுக்கு இதை பற்றி முழுமையாக தெரியாது. இங்கே கோவிலில் உற்சவர்னு இருக்குது. உற்சவர்னா வெளிமாநிலத்தை சார்ந்தவங்களுக்கு பல பேருக்கு என்ன உற்சவர்னா என்ன, மூலவர்னா என்ன, இதெல்லாம் தெரியாது. அதனால் இதையெல்லாம் தெரிஞ்சிருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சார்ந்த அதிகாரிகள் இருக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்துருக்கலாம். அப்படி இருக்கிறது மூலமாக தான் முழுமையாக அதை தெரிஞ்சிக்க முடியும்னு அவர் எதிர்பார்த்து அதனால் சொல்லியிருக்கலாம். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கோவில்களில், உதாரணமாக இன்றைக்கி நம்ம அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில், அந்த கோவிலில் கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு சுவாமியினுடைய உற்சவர் சந்நிதி உற்சவர் சுவாமி, அந்த சுவாமியினுடைய சிலை மாற்றப்பட்டிருக்கு. புது பட்டாச்சாரியார் வராரு, பூஜாரி வராரு, அவர்கிட்ட மாற்றி கொடுக்கும்போது சிலைகளை எல்லாம் ஒப்படைக்கும் பொழுது ஏற்கனவே இருக்கிற சிலையும் அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவும் அதையும் மேட்ச் பண்ணி பார்த்தா இதுவும் மிஸ்மேட்ச் ஆகுது. அதே சிலை இது இல்லை, அப்போ ஏதோ மாற்றம் நடந்திருக்கு, யார் மாற்றினது, எப்படி அது மாறி போச்சு அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருக்காரு, ஈவோ கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பல இடங்களில் கோவில் சிலைகளானது திட்டமிட்டு மாற்றப்பட்டு இருக்கிறது. இல்லைன்னா ஐம்பொன் சிலைகள் இதெல்லாம் காணாமல் போயிருக்கு, அதுக்கு பதில் வேற ஏதோ சிலை வச்சிருக்காங்க, இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நடவடிக்கையை உடனடியாக கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். பல இடங்களில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் இது சம்பந்தமான புகார் கூட கொடுக்கறதில்ல.
அங்கே இருக்கக்கூடிய ஈவோ, அதாவது அங்கே இருக்கக்கூடிய அறங்காவலர் குழுவில் இருக்கவங்க யாராவது இது சொன்னால் கூட அமைதியாக இருக்க சொல்கிறது, இல்லைன்னா வந்து அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வந்துடும், அதனால் இது பெருசு பண்ண வேணான்னு சொல்கிறது. இங்கே கூட இது வரைக்கும் இந்த புகார் கொடுத்த பிறகு இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. லோக்கல் ஸ்டேஷனில் கொடுத்துருக்காங்க. லோக்கல் ஸ்டேஷன், அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்ணணும், உடனடியாக இது சிலை திருட்டு பிரிவு இருக்குல்ல, சிலை திருட்டு தடுப்பு பிரிவு, அந்த அவங்கக்கிட்ட இந்த புகாரை அனுப்பிச்சு அவங்கள விசாரிக்க சொல்லியிருக்கணும். ஆனால் இது நடக்கவே இல்லை. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இது சம்பந்தமாக இன்றைக்கும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ யாரை பாதுகாக்கிறதுக்காக இது நடக்குது? இதெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்குறது. அதனால் சிலைங்கிறது நம்முடைய முன்னோர்கள் சிலையா கோவிலா இதையெல்லாம் வந்து நம்முடைய அடுத்த சந்ததிகளுக்கு தமிழர்களுடைய அடையாளமாக, கலாச்சாரத்தின் அடையாளமாக, பண்பாட்டின் அடையாளமாக வச்சுட்டு போயிருக்காங்க. அதை பத்திரமா பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை, அடுத்த சந்ததி கொடுக்க வேண்டியது இன்றைய தலைமுறையினுடைய கடமை. அது மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே சார். ஆனால் 1987 திருத்தணியில அந்த வேல் வந்து மிஸ் ஆனப்போ கருணாநிதி அவர்கள் தான் யாத்திரை பண்ணாரு அந்த டைம்ல. அப்ப திமுக மேல எதுக்கு பழி? திருத்தணியிலையா இல்லை பழனிலையா? திருத்தணியில. சரி, பழனியில் இருக்கக்கூடிய கோவில்லையும் இதே மாதிரி பிரச்சனையாச்சு. அப்பவும் கூட இது நடந்தது. அதாவது திருடன் எப்பவுமே ஒரு வீட்டில் போய் திருடிட்டு போகிறான்னு வச்சுங்களேன், அவன் தப்பிச்சு ஓடும்பொழுது திருடன் திருடன் ஓடுறான் பொடின்னு கத்திட்டு போவான். அதே மாதிரி தான் திமுக திருடனை பிடிக்கணும்னு சொல்கிறதும் திமுக செய்கிறதும் ஒன்று. ஏன்னா திருடுறவனே திமுககாரன், அவன் எப்படி வந்து இதுக்காக போய் வேலை செஞ்சுருப்பான்? கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க, கடவுளை பற்றி கேவலமாக பேசுகிறவங்க, தொடர்ந்து நிந்தனை பண்ணுறவன், ஹிந்துன்னு சொன்னால் திருடன்னு சொல்கிறவங்க, அவங்க போய் இதுக்காக பண்ணியிருப்பாங்களா, பேசியிருப்பாங்களா, இதுக்காக மாநாடு நடத்தியிருப்பாங்களா, இல்லை இதுக்காக பேரணி நடத்தியிருப்பாங்களா, ஊர்வலம் போயிருப்பாங்களா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதாவது மக்கள் மத்தியில் ஏதாவது இந்த திருடன் யாருன்னு கண்டுபிடிச்சிடக்கூடாது. ஆகையினால நான் திருடன் கிடையாதுங்கிறதுக்காக, அப்படி சொல்கிறதுக்காக திருடன் ஓடுறான் கண்டுபிடின்னு சொல்லி ஓடுறாங்களோ அதே மாதிரி தான் இவங்க திமுககார பண்ணுறதும். அதனால் திமுககாரங்களுக்கும் கடவுளுக்கும் கோவிலுக்கும் என்றைக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்கள் இன்னொரு விஷயத்தை அங்கே திரு பொன்மாணிக்கவேல் ஒன்று சொல்லியிருக்காரு, நான் வந்து இன்னைக்கு வந்து அந்த சிலை தடுப்பு பிரிவில் இருந்தால் பல பேரை கைது பண்ணியிருப்பேன், ஜெயிலில் போட்டிருப்பேன், அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த பொன்மாணிக்கவேல் சம்பவத்துக்கு பிறகு, அவருடைய பதவி காலத்துக்கு பிறகு சிலை திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டவங்க எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. திட்டமிட்டு பல திருட்டுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அதை தடுக்க தவறி இருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை சிலை தடுப்பு பிரிவு. சார், டிசம்பர் 30 புதுக்கோட்டையில் வந்து அவர் ஆபேகா பண்பாடு இயக்கத்தினுடைய தலைவர் வந்து அவரே எழுதி வெளியிடுவேன்னு சொன்ன சாதி கக்கூஸ் கோவில் அப்படின்ற புக்கு, இதுக்கு வந்து பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. நீங்கள் வந்து ஹிந்து மதத்தை வந்து புண்படுத்துகிற மாதிரி, ஹிந்து மக்களுடைய நம்பிக்கையை புண்படுத்துகிற மாதிரி இந்த புக்கு, சிவபெருமானை பற்றி எல்லாமே அவதூறு நீங்கள் எழுதியிருக்கீங்க, ஸோ இந்த வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அது அவங்க சொன்ன டேட்டு தாண்டி 2 நாள் ஆயிடுச்சு, 2 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த புக்கு வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டுதா சார்? இல்லை, அந்த புத்தகம் வெளியிடுவதற்கு ஒரு போஸ்டர்ஸ் ஆனது வெளியே வந்தது சமூக வலைதளங்களில். அது வந்த உடனே அது புத்தகம் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி மாவட்ட கலெக்டரை பார்த்து இந்து முன்னணி அந்த மாவட்ட தலைவர் தலைமையில் போய் ஒரு புகார் கொடுத்தோம். இந்த மாவட்ட தலைவர் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கண்காணிப்பாளர், போலீஸ் கண்காணிப்பாளர், இவங்க 2 பேருக்கும் புகார் கொடுத்து இது நடத்துனீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வோம் அப்படின்னு சொல்லி. எப்படி பண்ணுவீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் நாங்கள் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நிச்சயம் எங்களுடைய எதிர்ப்பு பதிவு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு பிஜேபி ஒரு பெரிய அளவுக்கு இந்த செய்தியை எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்த விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அந்த புத்தகத்தில் அவங்க எழுதின விஷயங்கள், புத்தகம் முழுமையாக இல்லைன்னா கூட அந்த தலைப்பே பாருங்கள், கோவில் கக்கூசுன்னு. எதோட ஒப்பிடுவது அப்படிங்கிறதுக்கு ஒரு விவஸ்தை இல்லாத ஒரு ஜென்மங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறதே மிக கேவலமான விஷயம். நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தையும் ஒரு மோசமான, அதாவது தேவையில்லைன்னு நினைக்கிற ஒரு விஷயத்தையும், பொது இடத்துல பேச வேண்டாம்னு நினைக்கிற ஒரு விஷயத்தையும், ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பேசுகிறது. அதே மாதிரி கடவுளை பற்றி பேசுகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், பெரும்பான்மையான மக்கள், நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்துக்கள், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்துக்கள், அவங்கெல்லாம் போற்றக்கூடிய ஒரு கடவுளை பற்றி மிக கேவலமாக பேசுறது, எழுதுறது. இந்த புத்தகத்தை வந்து பெரிய அளவுக்கு அதை வந்து நல்ல புஸ்தகம் அப்படின்னு சொல்லி அதை வெளியிடுறது, இதெல்லாம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி புத்தகங்கள் வரும்பொழுதெல்லாம் நாம் தொடர்ந்து நம்முடைய எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம், வரக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி முன்னாடி மாதோரு பாகன் ஒரு புத்தகம் வந்தது.
நீங்கள் திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் அவரை பற்றி ஒரு புத்தகம் எழுதினாங்க. இதே மாதிரி இந்த தேசிய முற்போக்கு பிற்போக்கு புறம்போக்குன்னு ஏதோ ஒரு அமைப்பு, அவங்க எழுத்தாளர்கள் சங்கம், தேசிய முற்போக்கு எழுத்தாளர் சங்கம்னு அவங்க இதை வெளியிட்டாங்க. அப்பவும் கூட நாம் அதை எதிர்ப்பு தெரிவித்தோம். இது கூடாதுன்னு சொன்னோம். தமிழ்நாட்டில் கடவுள்களை இழிவுபடுத்தக்கூடிய புத்தகங்களை வெளியிடுவதை நாம் அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னோம். அதே மாதிரி இந்த சமயத்தில் நம்முடைய எதிர்ப்பு கடுமையாக அதை செய்வோன்னு சொன்னதுனால நம்முடைய எதிர்ப்பின் காரணமாக அந்த புத்தக வெளியீட்டு விழா நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி புத்தகங்கள் எந்த இடத்துலையும் வெளியிடுவதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் அனுமதி கொடுக்கக்கூடாது. இது சட்டம் ஒழுங்கு அமைதி நிலையை சீர்குலைக்கக்கூடிய புத்தகங்கள், இந்த மாதிரி புத்தகங்கள் வெளிவருவதற்கும் நம்முடைய மாநில அரசாங்கம் அனுமதி கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. சார், நம்ம சில நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது சில விஷயங்கள் நடக்குது, அதுக்கு அதிகாரிகள் எல்லாமே சரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அவங்க எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் அவங்க கரெக்டான ஸ்டெப்ஸ் எடுத்து அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்களே. அப்போ ஏதோ சில விஷயங்களால தான் முன்னாடி நடந்த விஷயத்துக்கெல்லாம் கரெக்டான ரிசல்ட் கிடைக்கல அப்படின்ட்டு இருக்குமா? அதாவது இது அதிகாரி டு அதிகாரி மாறுதுங்க. சில அதிகாரிகள் அரசாங்கத்துக்கிட்டேருந்து, அரசாங்கம் என்ன நினைக்குது, சில பேர் சொல்லுவாங்க முதலாளியினுடைய கண் பார்வைக்கு ஏற்ற மாதிரி கண் அசைஞ்சா போகிறோம், கண் பார்வையை பார்த்து வேலை செய்யக்கூடியவங்க, அப்படி தான் தொழிலாளி இருக்கணும்னு. அதே மாதிரி தான் இன்னைக்கு காவல்துறையிலையும் அதிகாரிகளும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆளுங்கட்சியினுடைய சித்தாந்தத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்தால் நாம் அரசாங்கத்துக்கிட்ட நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், நாம் கேட்கக்கூடிய இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். இதையெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு அரசாங்கம் நினைக்கிறதுக்கு முன்னாடி, சொல்கிறதுக்கு முன்னாடி செயல்படக்கூடியவர்களாக இருக்காங்க. உதாரணமாக நாம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோன்னு சொன்னால் அதுக்கு தடை போடுறது, அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்க சொன்னாங்களோ சொல்லலையோ அதெல்லாம் தனிக்கதை. ஆனால் இவங்களாம் முடிவு பண்ணி கூடாது, நீங்கள் பண்ணக்கூடாது, பேரணி போகிறோம் கூடாது, ஊர்வலம் போகிறோம் கூடாது. ஆனால் ஆளுங்கன்ற அரசாங்கமோ அந்த கட்சியோ அந்த சித்தாந்தத்துக்கு ஆதரவாக இருக்கவங்களோ எதை நடத்தினாலும் உடனடியாக அனுமதி, இவங்களே மேலேருந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை, இவங்களே அனுமதி கொடுக்குறது. ஏன்னு சொன்னால், நாங்கள் பாருங்கள், உங்கள் இந்த சித்தாந்தத்தை சார்ந்தவங்க, வலதுசாரி சித்தாந்தத்தை சார்ந்தவங்க அவங்க ஊர்வலம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்டாங்க, நாங்கள் அனுமதி கொடுக்கல, கொடியேற்றினாங்க, நாங்கள் கேட்ட சொல்லிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல இடங்களில் கொடியேற்றி வச்சுருக்கான், யாரும் கேள்வி கேட்கறது இல்லை. ஆனால் வலதுசாரி சித்தாந்தத்தை சார்ந்தவங்க, பிஜேபியை சார்ந்தவங்க, இந்து முன்னணியை சார்ந்தவங்க போய் கொடியேற்றினா அங்கே பிரச்சனை. இதெல்லாம் அதிகாரிகள் மட்டத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள். ஆளுங்கட்சி இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்களோ சொல்லலையோ, சில அதிகாரிகளே தானாக ஆளுங்கட்சியில் இருக்கவங்களுடைய மனசை சாந்திப்படுத்துறதுக்கு, நீங்கள் உதாரணமாக பாருங்கள், திருவண்ணாமலையில் ஒரு போலீஸ் அதிகாரி, ஒரு பெண் இன்ஸ்பெக்டரை அந்த திமுக சார்ந்தவங்க கோவில் உள்ள அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் என்ன நடவடிக்கை? இதே வேறு ஒரு சாதாரண ஒருத்தன் யாரோ வேற கட்சிக்காரனோ நீங்கள் யார் செஞ்சாலும் தப்பு தான். ஏன்னா காவல்துறை அதிகாரியை போட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கோவிலில் வச்சு அடிச்சிருக்காங்க. அது தவறு, அதை ஏற்க முடியாத தவறு, மன்னிக்க முடியாத தவறு. சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய மாவட்ட காவல்துறை அந்த அம்மாவை லீவில் போட்டு ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு லீவில் இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. புகார் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. எப்போ வழக்கு பதிவுன்னு சொன்னால், இது சம்பந்தமாக தமிழ்நாடு முழுக்க பிரச்சனையான பிறகு, பேச ஆரம்பித்த பிறகு, இவ்வளோ மோசமாக காவல்துறையிலே இன்னைக்கு பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அரசாங்கத்தில் திமுக காரன் அடித்தாலும் சரி நம்ம மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்முடைய காவல்துறை உயர் அதிகாரிகளே இவ்வளோ மோசமாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை வந்த பிறகு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னும் கைது செய்யப்படலை. இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரோ அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சரோ என்ன சொல்கிறாரோ அதை செய்யக்கூடியவர்களாக, அவருடைய கைப்பாவைகளாக இன்றைக்கி அதிகாரிகள் இருக்காங்க. பல அதிகாரிகள் அப்படி தான் செயல்படுறாங்க. ஒட்டுமொத்த காவல்துறை நம்ம சொல்லலை, அதில் பல அதிகாரிகள் இந்த மாதிரி செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அது கூடாதுங்கிறோம். காவல்துறையை சார்ந்தவங்க எப்பவும் சட்டத்தை அமல்படுத்தும் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ், அவங்க அமல்படுத்தக்கூடியவர்கள். ஆனால் அதை செய்யலைங்கிறது தான், செய்யாமல் அதிக ஆட்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யக்கூடியவர்களாக மாறி இருக்காங்க. இந்த இடத்துல அவங்க அனுமதி கொடுக்கலன்னு சொன்னால் இது பெரிய பிரச்சனையாகும். அனுமதி கொடுத்துருந்து நடத்தியிருந்தால், புத்தக வெளியீட்டு விழா நடத்தியிருந்தால் பெரிய பிரச்சனையாகும். அது திமுகவுக்கே எதிராக மாறும். அப்படிங்கிறதுனால அதை பாதுகாக்கிறதுக்காக நடந்திருக்கிறது.